எல்லா சூழ்நிலையும் எந்த இடத்துலயும் முளைக்கும். மண்ணு தண்ணி இருந்தாலும் சரி, தண்ணி இல்லாட்டியும் சரி, மழை பெய்யாத இடமா இருந்தாலும் சரி, தண்ணி உள்ள இடங்களா இருந்தாலும் சரி, எல்லா பக்கம் புங்க மரம் வளரும். புங்க மரம் வந்து எல்லா ஊர்கள்லயும் இருக்கும். புங்க மரம் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி அந்த புங்க மரம் வந்து அவ்வளவு ஒரு நல்லதுப்பா. வீட்டு வாசல்கள் எல்லாம் இருக்கும், வச்சிருப்பாங்க. கிராமத்துல எல்லாம் இருக்கும், இல்லாம இருக்காது. டவுன்ல தான் இப்ப வேற வேற மரங்களை வச்சுக்கிறாங்களே, அழகுக்கு மரம் வச்சுக்கிறாங்க. அது ஒரு காத்தடிச்சா படக்குன்னு ஒடிஞ்சு போகும். இந்த புங்க மரம் வந்து நல்லா படர்ந்து வரும், உயரமாவும் வரும். கிளைய வெட்டி விட்டோம்னா உயரமா வரும், படர்ந்து வரும். நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி அது குளுமையை கொடுக்கக்கூடியதுப்பா. இந்த வெயில் காலத்துல எல்லாம் புங்க மரத்து நிழல்ல இருந்தா நம்மளுக்கு ஏசியில இருந்த மாதிரி இருக்கும், குழு குழு குழுன்னு. வீட்டுக்குள்ளேயும் அந்த குளிர்ச்சி கிடைக்கும். புங்க மரம் வந்து அப்படியாப்பட்டது. புங்க இலை, புங்க காய், புங்க விதை எல்லாமே மருத்துவ குணமுடையதுப்பா. இந்த ஏதாவது